நான் ஆட்சிக்கு வந்தால் சத்துணவுகளின் பிரச்சனை அத்தனை தீர்த்து விடுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் 3 ஆண்டு காலம் ஆகியும் எந்த பிரச்சனையும் அழைத்து பேசி தீர்க்கப்படவில்லை. பல கட்ட போராட்டம் நடத்தியும் முதல்வரை சந்திப்பதற்கான பல கட்ட முயற்சிகள் செய்தும் முதல்வரை சந்திக்க முடியவில்லை. ஆகவே இன்னைக்கு 32 சட்டமன்ற கூட்டத்தொடரில் 110 விதியை பயன்படுத்தி அறிவிக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கைகளை. அதாவது முழு நேர அரசு ஊழியர் ஆக்கணும், 3500 ரூபாய் குறைந்தது பென்ஷன் வேணும், விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப இந்த குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய அந்த மானியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். அப்புறம் மிஷின் மோட் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியர்களை என்ன செய்யறாங்க, தனியார் மயமாக்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம். அதை ஒருபோது நாங்க அனுமதிக்க மாட்டோம். கூட்டமைப்பு மூலமாக அதை நாங்க வன்மையா எதிர்க்கிறோம். அப்புறம் ஒட்டுமொத்த ஓய்வூதியம் கொடுக்குறாங்க ஒரு 50,000 ரூபாய், அதை 1 லட்சமா 2 லட்சமா வழங்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறோம். அப்புறம் இந்த மினி மயங்கிற பேர்ல சம்பள விகிதத்தை குறைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆகவே இதை இந்த அரசாங்கம் உடனடியாக முதல்வர் சட்டமன்ற கூட்டத்தில் அறிவிக்கவில்லை என்றால் வருகிற செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி கோட்டையில் 2 லட்சம் பேரை திரட்டி சென்னையில் முதல்வரை சந்திப்பது என சங்கம் முடிவு செய்திருக்கிறது. இதை இந்த மறியல் மூலமாக முதல்வர் அவருக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.